இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித ஆஞ்சலா மெரிச்சி என்கிற இத்தாலி தேசத்தை சார்ந்த ஒரு புனிதையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டுல. அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்த புனித ஆஞ்சலா தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டில் வாழ்கிறார். சிறிது காலத்தில் சகோதரியினுடைய கணவர் இருந்து விடுகிறார், சகோதரியும் இருந்து விடுகிறார். அனாதையாக விடப்பட்ட புனித ஆஞ்சலா தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு குறையாக தன்னுடைய அன்பு சகோதரி நோயில் பூசுதல் பெறாமலே இறந்து விட்டாரே, அவர் மோட்சத்திற்கு சென்றிருப்பாரா என்கிற ஒரு சந்தேகத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். என்னுடைய சகோதரி எங்கு இருக்கிறார், மோட்ச பாக்கியத்தை பெற்று விட்டாரா என்று ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் ஆண்டவரே இவருக்கு காட்சியில தோன்றி, உன்னுடைய சகோதரி மோட்ச பாக்கியத்தை பெற்று விட்டார் என்று சொன்னதுக்கு பிறகுதான் ஆஞ்சலா மனமகிழ்வு கொண்டாடாம். அன்புமிக்கவர்களே, தன்னிடம் இருந்த சொத்துக்களை விற்று ஏழை எளியவர்களுக்கும் கால் ஊனமுற்றவர்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு பணியை தொடங்கினார். இவரை பார்த்து பல பெண்கள் இவருடைய இந்த அன்பு பணியை தொடர இவரை பின்தொடர்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். புனித பூமிக்கு இவர் திருப்பயணமாக சென்ற நேரத்தில் ஓரிடத்துல கண் பார்வையை இழந்ததாகவும், இருந்தாலும் விசுவாச கண் கொண்டு புனித பூமியை தரிசித்து விட்டு திரும்ப வந்த நேரத்தில் எந்த இடத்துல பார்வையை இழந்தாரோ அதே இடத்துல இறைவனுடைய அருட்கரத்தால் தொடப்பட்டு மீண்டும் பார்வை பெற்றார் என்றும், அதற்கு பிறகு இன்றைக்கு ஊர்சுலா சபை என்று சொல்லுவோம், எர்சலைன்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு துறவு சபையை ஏற்படுத்தி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் பேர் உதவியாக இருந்தார். இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி உலகம் முழுவதும் அந்த அருட்சகோதரிகள் என்று ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆதரவற்ற பெண்களுடைய பாதுகாவலியாகவும் உடல் ஊனமுற்றவர்களுடைய பாதுகாவலியாகவும் இந்த புனித ஆஞ்சலா மெரிச்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தாராள உள்ளத்தையும் மிகவும் சிறப்பான விதத்திலே உடல் ஊனமுற்றவர்களை மதிக்கவும் அவர்களை பராமரிக்கவும் இன்றைக்கு நம்ம உறுதி ஏற்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சவாலை பரிசேயர்களிடமிருந்தும் சதுசேயர்களிடமிருந்தும் எதிர்கொள்கிறார். இயேசு பேய்களை ஓட்டுவது பேய்களின் தலைவனாக இருக்கிற பெயல்செபூலை கொண்டே அப்படி என்று மிகவும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை இயேசுவின் மீது வைக்கிறார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குற்றச்சாட்டு ஆதாரமற்ற மடத்தனமான ஒரு குற்றச்சாட்டு என்பதை அவர்களிடத்திலேயே நிரூபிக்கிறார். எப்படி பேய்களின் தலைவன் பேய்களை அழிக்க முடியும், ஒரு அரசு எப்படி அந்த அரசுக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படி என்பதை தெளிவுபடுத்தி, தன்னுடைய செயல் என்பது இறைவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு செயல் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த ஒரு சூழலை தான் அவர்களுக்கு சொல்லுகிறார், இறைவனுடைய மாட்சிமையையும் இறைவனுடைய அதிகாரத்தையும் கொண்டு பேய்களை ஓட்டுகிற என்னை பார்த்து நீங்கள் பேய்களினுடைய தலைவனுடைய உதவி கொண்டு நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் இறை மாட்சிமை உங்கள் முன் வெளிப்படுவதை உணர மறுக்கும் நீங்கள் செய்வது தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு பாவம், தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு செயல். இந்த செயல் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். பலருக்கு ஐயம் ஏற்படலாம், தூய ஆவிக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரே, அப்படின்னா என்ன பாவம் ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவினுடைய மாட்சிமையை உணராமல், இயேசு கடவுளுடைய ஆற்றலினால் பேய்களை ஓட்டுகிறார் என்பதை உணராமல், தூய ஆவியினுடைய செயல்பாடை உணராமல் இருந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களை கடிந்து கொண்டு இந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படி என்பதை சொல்லுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் அன்புமிக்கவர்களே, பல்வேறு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு பாவ சங்கீர்த்தனத்திற்கு வருகிற நேரத்தில் பல முறை இதை நான் ஏற்கனவே பாவ சங்கீர்த்தனை சொல்லிட்டேன் ஃபாதர், வேளாங்கண்ணியில் சொன்னேன், கோணாங்குப்பத்தில் சொன்னேன், பல இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் எல்லோருமே தூய ஆவியானவருடைய அருளை மறுக்கிறார்கள். ஒரு முறை பாவ சங்கீதத்தில் அறிக்கையிட்டு உண்மையான பாவ மன்னிப்பை பெற்று அதற்கான தண்டனையை நிறைவேற்றிய பிறகு திரும்ப திரும்ப எல்லா திருத்தலத்துக்கும் சென்று அதே பாவத்தை சொல்லுவதில்
உண்மையாகவே பாவசங்கத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை நம்ம மறந்து விடுகிறோம். தூய ஆவி நம்மை மன்னித்து விட்டார், இனிமேல் புது வாழ்வை வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடமையையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதல் வாயிலாக தூய ஆவியை நம்ம நிறைவாக பெற்றிருக்கிறோம், தூய ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் பெந்தகோஸ்தே சபைகளுக்கும் பிரிவினை சபைகளுக்கும் சென்று கத்தோலிக்க திருச்சபையில பெற்றிருக்கிற அந்த பொக்கிஷத்தை மறந்து நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் பெற போயிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட அங்கே நாங்கள் போகிறோம் அப்படி என்பது உண்மையாகவே தூய ஆவியாருக்கு எதிராக செய்கிற ஒரு பாவம் தான். இந்த பாவம் நிச்சயமாக இது மன்னிக்கப்பட மாட்டாது என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய பிரசன்னம் என்பது ஆற்றல் நிறைந்த ஒரு பிரசன்னம். இறைவனுடைய பிரசன்னம் என்பது நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு பிரசன்னம். அந்த ஒரு பிரசன்னத்தினால தான் இயேசு தீய ஆவிகளை விரட்டுகிறார், நோயுற்றோரை குணப்படுத்துகிறார். அந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் திருமுழுக்கின் வாயிலாக, உறுதி பூசுதல் வாயிலாக, அன்றாட திருப்பலியில பங்கு பெற்று இறை வார்த்தையை கேட்பதன் வாயிலாக, இறைவனையே திரு உணவாக உட்கொள்வதன் வாயிலாக அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆகவே அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இயேசுவில் நிறைவான உண்மையான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.